எந்த ஒரு நடிகருக்கும் தனது முதல் படம் அப்படின்னா எப்போதுமே ஸ்பெஷல் தான். அப்படி இப்போது தன்னுடைய முதல் படம் வெளியான சந்தோஷத்திலும் நல்ல விமர்சனம் கிடைத்த கொண்டாட்டத்திலும் இருக்காரு KPY பாலா. ஒரு தனியார் தொலைக்காட்சி அவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்க அதை சரியான பாதையில கொண்டு சென்று இப்போ மக்கள் கொண்டாடுற நாயகனா வளர்ந்திருக்காரு பாலா. காந்தி கண்ணாடி படத்தின் கதை அப்படின்னா, கதிர் அப்படின்ற இளம் ஈவென்ட் பிளானர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பெறாரு. காந்தி அப்படின்ற முதியவர் தன்னுடைய 60வது திருமண ஆண்டு விழாவை நடத்த சொல்றாரு. அந்த கல்யாண நிகழ்வை வைத்து காதல், நம்பிக்கை மற்றும் சவால்களால் நிரம்பிய உணர்ச்சி பயணமா கதை நகருது. தன்னுடைய முதல் படத்துல நடிச்சிருக்க பாலா காந்தி கண்ணாடி படத்துக்காக எவ்வளவு சம்பளம் வாங்கினாரு அப்படின்ற ஒரு கேள்வி சமூக வலைதளங்கள்ல உலா வருது. ஆனா பாலா இந்த படத்துக்காக சம்பளமே வாங்கலையாம். இது குறித்து அவரே ஒரு நிகழ்ச்சியில, என் வீட்டில் நான் கேட்ட அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. என்னை வச்சு ஒரு தயாரிப்பாளர் கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அவர்கிட்ட போய் என்னுடைய சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு கேட்க எனக்கு மனசு வரல. இந்த படம் எப்படியாச்சும் வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கண்டிப்பா எனக்கான சம்பளத்தை தயாரிப்பாளர் கொடுப்பாரு. அதை நான் நம்புறேன் அப்படின்னு கூறியிருக்காரு.